இதனாலேயும் பாலதேவராயர் முருகனை ரொம்பவே உள்ளம் உருகி வேண்ட ஒரு பக்தராக மாறிட்டாரு. ஒரு சமயம் பாலதேவராயருக்கு ரொம்பவே தீராத வயிற்று வலி ஏற்படுதுங்க. அவங்களுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. வணிகர்னா அவங்களுக்கு இல்லாத வசதியா? ஏற்கனவே குடும்பமும் வசதியான குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது பலவேறு இடங்கள்ல இருந்து மருத்துவர்கள் எல்லாம் வர வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் வலி சரியாகலை. இவரால் வலியை பொறுத்துக்கிறவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கும் தள்ளப்படுறாரு. சரி, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், அதை அந்த முருகன் காலடியிலேயே கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. தன்னோட முடிவுக்கான இடமா அவர் தேர்ந்தெடுத்தது திருச்செந்தூர் கடல்ல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவோட திருச்செந்தூர் கிளம்பி வர்றாரு பாலதேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயம் கந்தசஷ்டி விழா துவங்குறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் கோயிலில் மும்பரமாக நடந்துட்டு இருக்குது. இதனாலேயே சரி, சஷ்டி விழா முடிஞ்ச உடனேவும் நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட தற்கொலை முடிவை தள்ளி வச்சுட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்ற முடிவும் பண்றாரு. அதனாலே